திருச்சி வேலுசாமி சார், காங்கிரஸ் கட்சியினுடைய வளர்ச்சியை பாதிக்கலாம் என்பதற்காகவே காக்ரோச் ஜனதா பார்ட்டியை சந்தித்து ஆதரவு தருவதை காங்கிரஸ் தவிர்த்திருக்கலாம்ன்ற ஒரு பார்வையோடு நிறைவு செஞ்சார் சுமன் கவி. அந்த பார்வை சரிதானா? அப்படியான ஒரு நோக்கம் காங்கிரஸுக்கு இருக்க வேண்டிய அவசியம் இருக்கா? முதல்ல ஏன்னா காங்கிரஸ் ஒரு கேட்டீங்க வரும், அதுதான் கரெக்ட். காங்கிரஸ் சிங்கம் போல கரப்பாங்கூச்சிகளுக்கு பின்னாலாம் போயிருக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஒன்று. ரெண்டாவது, அண்ணா ஆசாரை பற்றி சொல்றீங்க, அதற்கு பின்னாலே இருந்து இயக்கியதே பிஜேபி தான். அந்த மாதிரி வேலையை மறைவிழந்து பண்றதுக்கு நாங்கள் தயாரா இல்லை. நாங்கள் நேரடியாக போராட தெரியும். இந்த பிரச்சனை எங்கிருந்து வருது? பாபரி மசூதி இடிக்கிற போது பிஜேபி என்ன சொல்லுச்சு? ராமர் பிறந்த இடம் சொன்னாங்க, அதானே இடிச்சாங்க. இப்ப ராமர் கோயில் கட்டி இருக்கிறது அதே இடத்துலயா அடுத்த இடத்துலயா? அதை விட்டு 3 கிலோமீட்டர் தட்டி கட்டிருக்காங்க. அதையெல்லாம் நீங்க உங்களை போன்ற கவியை போன்றவங்களும் சொல்லணும். ராமர் கோயில் கட்டின இடம் தான் ராமர் பிறந்திருந்தார்னா பாபரி மசூதியை இடிச்சது தப்பு. பாபர் மசூதியில அந்த இடத்துல தான் ராமர் பிறந்தார்னா இப்ப ராமர் கோயில் கட்டினது தப்பு. இவ்வளவு பெரிய பச்சை அயோக்கியத்தனத்தை அதையெல்லாம் விட்டுட்டு நீங்க மேலோட்டமா அப்படி பார்த்தா புரியாது. இப்ப நம்ம அதை விட தாண்டி ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும் தான் நினைச்சேன். அது எனக்கு முக்கியமா படல. நம்ம நண்பர் சோமு சொன்னார், மேலை நாடுகள்லாம் நாகரிகம் இருக்குன்னு. நம்முடைய வரலாறே நமக்கு தெரியலங்கிற அர்த்தம். பாராளுமன்றத்தில் நேரு பிரதம மந்திரி, எதிர்கட்சியில் சோசியலிஸ்ட்ல ஒரு 10-15 பேர் கூட இல்ல, லோகியாவில் எழுந்து பேசுறார் ஒரு முறை. அவர் பேசுவது அவருக்கு ஒதுக்கிய நேரத்தை தாண்டி பேசிக்கிட்டே போறார். அவர் சபாநாயகர்கிட்டையும் மற்றவர்கிட்டையும் கண்ணை காட்டி யாரும் குறுக்கிடாதீங்கன்னு சொல்லிடுறார். முழுமையாக பேசிட்டு அமர்றார். அமர்ந்த உடனே நேரு எழுந்து பேச ரெக்கார்ட்ல இருக்கிறத சொல்றேன், புதுசா இல்ல, பாராளுமன்ற பதிவேட்டில் அவர் சொல்றார், அவரைத்தான் அவ்வளவு நேரம் விமர்சித்து 1 மணி நேரம் பேசுறார். அவரு பாராளுமன்றத்தில் இருக்கிற நண்பர்கள்லாம் புரிஞ்சுக்கணும், நம்ம எல்லாருக்கும் தலையில மட்டும்தான் மூளை, ஆனால் இதற்கு முன்னாலே பேசி அமர்ந்திருக்கிறாரே லோகியா, அவருக்கு உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னார். இந்த மாதிரி பெருந்தன்மை உலக நாட்டில் எங்கேயாவது சொல்லியிருக்காங்களா? தமிழ்நாட்டிலே அப்படி ஒன்று நடந்துச்சு. தலைவர் காமராஜ் முதலமைச்சர், முதன்முறையாக அண்ணா அவர்கள் சட்டமன்ற உறுப்பினர், விலைவாசி உயர்வு அந்த சப்ஜெக்ட்ல விவாதம் நடக்குது. அவருக்கு ஒதுக்கப்பட்ட நேரம் 20 நிமிடம். அவர் பேச ஆரம்பிச்சு 20 நிமிடம் வருகிற போதே பார்க்கிறாங்க அவை முன்னவர் சிஎஸும் சபாநாயகரும், குறுக்கிடாதீங்கன்னு சைகளை காட்டிடுறார். 20 நிமிடம் ஒதுக்கியவர் கிட்டத்தட்ட 1 மணி நேரம் பேசுறார். அப்படி உச்சகட்டத்தில் பேசுற போதுதான் அனந்தநாயகம் குறுக்கிட்டாங்க. குறுக்கிட்ட உடனே அவர் எழுந்து கடுமையாக கோச்சிட்டு அனந்தநாயகம் மன்னிப்பு கேட்க வச்சார். அப்ப அவர் காமராஜ் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா, சட்டமன்றம் என்பது எதிர்கட்சிக்கான இடம், ஆளுங்கட்சி என்பது செயல்பட வேண்டியது. மக்களுடைய குறையை சொல்வதற்கு எதிர்கட்சிகள் தர வேண்டிய இடமே சட்டமன்றம் தானே. அப்படி இதெல்லாம் நான் கற்பனையில் சொல்ல, நடந்த செய்திகளை சொல்றேன். இப்படி உயர்ந்த மரபுகள் இருந்துச்சு. அந்த இடத்துல நீங்க கேட்டீங்க, பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி செயல்பட விடாம தடுக்குதே காங்கிரஸ்னு. இப்ப நீங்க எந்த ஊர்ல இருந்து வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. 10 ஆண்டுகளுக்கு முன்பாக ஒரே ஒரு நாள், இன்னைக்கு இந்த பிரச்சனை வந்து இவ்வளவு பேசுறீங்கல்ல, மன்மோகன் சிங் பிரதமரா இருக்கிற போது 1 நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 1.5 மாதங்கள் முடக்கியது பாராளுமன்றத்தை. அவர்கள் மீது குற்றம் சொல்ல காங்கிரஸ். நீங்க சபை நடப்பதற்கு ஒத்துழைப்பு தருங்க தவிர எந்த குற்றமும் சொல்ல. இன்னைக்கும் அதே தானே பாஜக. இப்ப நான் சொல்லி முடிக்கிறேங்க, அப்பதானே உங்களுக்கு புரியும். அந்த நேரத்தில் உங்களை போற பத்திரிகைக்காரங்க சுஷ்மா ஸ்வராஜ் கேட்கிறாங்க, அன்னைக்கு அவர் பெரிய தலைவர், இப்படி பண்ணலாமா, பாராளுமன்றத்தில் இப்படி 1.5 மாசம் முடக்கலாமா? அவர் சொன்னது, பாராளுமன்றத்தை முடக்குவது கூட ஜனநாயகத்தில் ஒரு அங்கம். அதை ஆதரிச்சு தானே இங்க ஆட்சியில் உட்கார வச்சீங்க. நாங்க நேர்மையா இருந்தாலும் ஏத்துக்கல, ஒருவேளை அப்படி பண்ணாதான் ஆதரிப்பீங்களோ அப்படின்னு நாங்க செஞ்சிருக்கலாம்ல, அதையும் நீங்க யோசிக்கலாம்ல. அது போல நம்ம கவி சொன்னார் மேகதாது பிரச்சனைன்னு. குறைந்தபட்சம் தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களாவது பிரச்சனையை புரிந்து கொள்ளணும். காவிரி பிரச்சனை என்பது 1920 50 ஆண்டுகளுக்கு ஒப்பந்தம் போடப்பட்டது. அது 74 முடிகிற போது, அந்த ஒப்பந்தம் போடுகிற போதே அதுல என்ன கடைசி வார்த்தைன்னா, இதோட ஒப்பந்தம் முடிஞ்சு போச்சுன்னு இல்ல, அந்த ஒப்பந்த காலம் முடிகிற நேரத்தில் அன்றைக்கு இருக்கிற சூழ்நிலையின் அடிப்படையில் 2 மாநில அரசுகளும் அமர்ந்து அந்த ஒப்பந்தத்தை புதுப்பித்துக் கொள்ளுதல், ஆங்கிலத்தில் ரினியூவல்ங்கிற வார்த்தை போட்டாங்க. அந்த 74 அப்ப ஆட்சியில் இருந்து திமுக முதல்வர் இருந்தார் கருணாநிதி. அவர் என்ன முயற்சி எடுத்தார்? இந்த கேள்வி ஒன்று இருக்கு. அதற்கு முன்னாலே என்னன்னா, கர்நாடகத்தில் என்னென்ன புது திட்டங்கள் வந்தாலும் தமிழ்நாட்டுடைய
ஒப்புதல் வேணும். தமிழ்நாட்டில் புதிய திட்டங்கள் வந்தாலும் கர்நாடகத்துடைய ஒப்புதல் வேணும். 1970 கரெக்டா சொல்றேன், காவிரியுடைய உபநதிகளில் அதிகமான நீர் வருவது கபினி, அடுத்து ஹேமாவதி, ஹேரங்கி, இப்படி இருக்கு. திடீர்னு ஒரு தடவை கபினிலையும் ஹேமாவதியிலையும் அவங்க அணை கட்டுறாங்க. இது எப்படி ஒப்பந்தத்தை மீறி கட்டுறாங்களே எல்லாரும் கேட்டாங்க. கேட்கிற போது அந்த அரசு சொன்னது தமிழ்நாடு அரசுடைய ஒப்புதலோட தான் கட்டுறோம்னு. ரகசியமா இங்கிருந்து போய் பெங்களூர்ல போய் பாவு சண்முகம் கையெழுத்து போட்டு வந்தாரு. அமைச்சரவையில கூட விவாதிக்கல. உபநதியில அதுல தண்ணி தேங்கினா எப்படி தண்ணி வரும் ஒண்ணு. அதற்கு பின்னால இன்னொன்னு உங்களுக்கு சொல்றேன். 74 முடிகிற போது இவர்கள் சரியாக கையாளாமல் உச்சநீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போடுறேன்னு போட்டாங்க. போட்டு அந்த காலம் முடிந்தது. முடிந்து ஒரு 3 மாசம் கழிச்சு அந்த வழக்கை வித்ட்ரா பண்ணிட்டாங்க. அப்பதான் லோகோ ஸ்டாண்டே இல்லாம போச்சுன்னு சொன்னாங்க. ஆட்சி மாறுது. தமிழ்நாட்டில் அதிமுக ஆட்சி வருது, கர்நாடகத்தில் காங்கிரஸ் ஆட்சி வருது, மத்தியில் ஜனதா கட்சி ஆட்சி வருது. கர்நாடகத்தில் தேவராஜர்ஸ், தமிழ்நாட்டில் எம்ஜிஆர். தேவராஜர்ஸ் அனுபவசாலி, எம்ஜிஆர் அழைக்கிறார். நீங்களும் நானும் மத்திய அரசுக்கு எதிரணியில் இருக்கிறோம். பிரதமராக இருக்கிற மொராய் தேசாய் சாதாரண மனிதர் அல்ல, மிகப்பெரிய அனுபவசாலி. நமக்கு இடையில இருக்கிற ஒரே பிரச்சனை காவிரி பிரச்சனை தான். அந்த காவிரி பிரச்சனையை நாமே தீர்த்து கொள்ளாவிட்டால் இந்த ஒன்றை வச்சே அவர் நம்மளை காலி பண்ணிடுவார் என்ன அவர்களுக்குள்ளேயே பேசி ஆண்டுக்கு 320 டிஎம்சி தமிழகத்துக்கு தருவது என்று 2 பேர் பேசி முடிக்கிறாங்க. சரி, அதே சொல்லி முடிச்சிடறேன் சார், அப்பதான் முடியும். முடிக்கணும். அதான் என்னன்னா, அந்த ஒப்பந்தம் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைல்லாம் தயாராகுது. அடுத்த நாள் கையெழுத்து போட போறாங்க. செய்தி வருது. முதல் நாள் முரசொலியில கடிதம் எழுதுறார் கருணாநிதி. உடன்பிறப்பே நாளேட்டை பார்த்தாயா? 1000 இருந்தாலும் எம்ஜிஆர் மலையாளி தானே, அதனால் தான் தமிழகத்துக்கு துரோகம் செய்கிறார். 400 டிஎம்சிக்கு ஒரு சொட்டு தண்ணீர் குறைந்தாலும் தமிழகத்துக்கு செய்கிற துரோகம். காலம் எப்படி மாறுது பாருங்க. அதுல இருந்து அப்படியே 13 ஆண்டுகள் கழித்து முதலமைச்சராக கருணாநிதி வந்ததுக்கு அப்புறம் இவர் என்ன பண்றதுன்னு தெரியல. அப்போ இவங்க செய்யல. மன்னார்குடி ரங்கநாதன் ஒருத்தர் ஒரு கடிதம் போட்டிருந்தார் சுப்ரீம் கோர்ட்டு. அதை வழக்காக அவர் எடுத்தாங்க. தமிழக அரசு மன்னார்குடி ரங்கநாதனுடைய வழக்கோடு தன்னை இணைத்துக் கொண்டது. அதுக்கு பின்னால முடிஞ்சது என்ன? வெறும் 185 டிஎம்சி கையெழுத்து போட்டாங்க. இதெல்லாம் பேசணும் நம்ம. நமக்கு இல்லை, இன்றைக்கு இல்லை, 7 தலைமுறைக்கும் துரோகம் அங்கே வந்துருச்சு. இன்னைக்கு பேசி என்ன பிரயோஜனம்? அதுக்கு பின்னால காவிரி மேலாண்மை வாரியம். அந்த மேலாண்மை வாரியம் அவங்ககிட்ட தான் நம்ம முறையிட முடியும். ஆண்டுக்கு 185 டிஎம்சி கையெழுத்து போட்டிருக்கோம்ல, அது வருதா இல்லைன்னு தான் பார்க்கணும். மற்றதை பத்தி பேசி என்ன பயன்? நீங்க சொன்ன அதனால இவ்வளவு துரோகங்களை செய்தவர்களை விட்டுட்டு மற்றதை நாம திசை திருப்புவதை போல பேசுவது நியாயமல்ல, தர்மமல்ல, மக்களுக்கு குழப்பத்தை உருவாக்கும். இப்போதும் மேகதாது விவகாரத்தில் நீங்க சொன்ன புள்ளியிலிருந்தே கடந்த கால வரலாறுலேருந்து இப்போதும் மேகதாது விவகாரத்தில் மத்திய அரசு, இங்க கர்நாடகாவில் ஒரு அரசு, தமிழ்நாட்டில் ஒரு அரசு, 2 பேருமே ஒரு இணக்கமா இருக்கக்கூடிய ஒரு அரசு தான். இதே விவகாரத்தில் பேசி முடிவுக்கு கொண்டுட்டு வந்துடலாம்ல. ஏன்னா அதை வைத்து அரசியல் செய்யலாம். புரிஞ்சுக்கல. இல்ல அந்த பார்வையில இருந்து அது சரியான தப்பா பேசுறீங்க. இன்றைக்கு காவிரி பிரச்சனையை முடிவெடுக்கிற அதிகாரம் கர்நாடகத்துக்கு இல்ல, தமிழ்நாட்டுக்கு இல்ல. நீங்க பொண்ணு டேம் கட்டுறது அப்படின்றது கர்நாடக அரசுடைய தனிப்பட்ட முடிவு தானே சார். காவிரி மேலாண்மை வாரியத்தின் கையில் இருக்கு. டேம் கட்டுறது கூடவா? அந்த பிரச்சனை எதுவா இருந்தாலும் தீர்ப்பதுக்கு அவங்க தான். இல்ல சார், பிரச்சனையே தான் போக முடியும். இல்ல வேலுச்சாமி சார், நான் என்ன கேக்குறேன்னா, டேம் கட்டுறது அப்படின்றது கர்நாடக அரசுடைய தனிப்பட்ட முடிவு. உங்களுக்கு தண்ணியை விடுறதா பிரச்சனை. டாபிக் நம்ம மாறிட வேண்டாம். இல்ல இல்ல, நான் தயவு செய்து சொல்றேன், நான் அதை முழுசும் புரிஞ்சு பேசுறேன். நீங்க குறுக்கிடாம கேட்டாதான் புரியும். சரி, நமக்கு அளவெடுக்கிற இடமே மேகதாது அல்ல, 0 பாயிண்ட். ஒகனேக்கல் நீர்வீழ்ச்சி இருக்குல்ல, அதுல இருந்து கரையோரமா போனீங்கன்னா காட்டரசன் தானே, அவன் ஊரு, பிறந்த ஊரு, அதுக்கு பக்கத்துல தான் 0 பாயிண்ட் இருக்கு. அந்த இடத்துல வர்ற தண்ணியை தான் அளவெடுக்க முடியும். அந்த இடத்துல இருக்க தண்ணீர் வர அளவு தான் 185 டிஎம்சி வருதாங்கிறது. அதை தாண்டி அவன் உடனுவா விட முடியாதான்னு நம்ம முடிவு எடுக்க முடியாது. 400 டிஎம்சியா இருந்த 185 டிஎம்சி அவன் குறைப்பதற்கு காரணமா இருந்தவங்க இதை பற்றி பேசுவது அவருடைய தவறிலிருந்து மக்களை திசை திருப்ப பயன்படுகிறது. சரி, ஓகே, அந்த பாயிண்டோட நான் எடுத்துக்கிறேன். வேலுச்சாமி சார், சோமு சொன்னுடைய பார்வையிலிருந்தே முன்வைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி ஒவ்வொரு மாநிலங்களில் செய்யக்கூடிய தவறுகள் தான் எதிர்க்கட்சிகளுடைய குரல் ஒவ்வொன்றாக உடைவதற்கான காரணம்னு ஒரு பார்வையை முன்வைச்சிருக்கார். அதுதான் இன்னைக்கு நாடாளுமன்றத்திலையும் எதிரொலித்திருக்கு. ஒரே குரலாய் ஒலித்திருக்கலாம், ஆனால் காங்கிரஸுடைய தவறு இருவேறு குரலாக ஒலிக்க தொடங்கி இருக்கிறார்கள். ஏன் தப்பு தப்பாவே இந்த விவாதம் போகுதுன்னு எனக்கு புரியல. நீங்க என்ன சொன்னீங்க? சின்னத்துக்கு தான் மக்கள் ஓட்டு போடுவாங்கிறது வாக்காளர்களை அவமானப்படுத்துவதா நினைக்கிறேன். உங்களுக்காக நான் சொல்றேன். 1971
தமிழ்நாட்டுடைய வரலாறுலேயே 183 இடங்கள்ல டிஎம்கே ஜெயிச்சது. அப்ப சின்ன சூரியன் தானே. அதே திமுக சின்ன மட்டும் இல்ல, தலைவர் அவர் தான், அந்த கட்சி அதுதான். 183 இடத்துல ஜெயிச்சது. 91 அதே கட்சி, அதே தலைவர், அதே சின்னம், வெறும் 2 சீட் தானே ஜெயிச்சது. அப்ப சின்னத்துக்காக ஓட்டு விழுந்தா இப்பவும் ஜெயிச்சிருக்கணும்ல. நீங்க இதை ஏடிஎம்கே எடுத்துங்க, இலை, அந்த இலை நின்று 39 தொகுதியிலையும் பார்லிமெண்ட்ல தோத்த வரலாறும் உண்டு, 33 ஜெயிச்சதும் வரலாறு உண்டு. அதனால மக்கள் வெறும் இந்த சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க என்பது சொல்வது வாக்காளர்களை தயவு செய்து நான் சொல்லுகிறேன், மன்னிக்கணும், அவர்களை அவமானப்படுத்தணும்னு நான் நினைக்கிறேன். காங்கிரஸ் கட்சி சமீப காலத்துல விசில் சின்னத்திற்கு ஆதரவு பார்த்தீங்களா தமிழ்நாடு முழுவதும் கேட்டாங்க. காங்கிரஸ் கட்சியும் அப்ப வாக்காளர்களை அவமானப்படுத்தி விட்டார்கள். உங்க கருத்தை நீங்களே பின்வாங்கிட்டீங்க. இல்ல நான் உங்களுக்கான எதிர்கேள்வியை தான் முன்வைக்கிறேன். காங்கிரஸோட பார்வையும் அப்படிதானே. நான் சொல்லி முடிச்சாதான் உங்களுக்கு புரியும். சின்னத்துக்கு தான் மக்கள் வாக்களிக்கிறானா, சூரியனுக்கு வாக்களிச்சிருக்கணும், இலைக்கு வாக்களிச்சிருக்கணும், கை சின்னத்துக்கு வாக்களிச்சிருக்கணும். இது இப்பதானே விசில் வந்துச்சு. அப்ப அந்த விசில் சின்னம் இப்பதான் வந்தாலும் அதை தேடி பிடிச்சு மக்கள் வாக்களிக்கிறாங்கல்ல. அப்ப சின்னத்தை தாண்டி யாருக்கு ஓட்டு போடணும் என்கின்ற எண்ணம் அவர்களுக்கு அப்பப்ப மாறி இருக்கு. அப்ப சின்னம் பிரதானம் இல்ல, சின்னத்துக்கு தான் ஓட்டு போடுவாங்கன்னா எல்லா கட்சியும் அந்த சின்னத்துல கழுதையை தான் நிறுத்தும், கழுதை தான் ஜெயிக்கும். அது ஜனநாயகத்தை கேவலப்படுத்துற நிகழ்ச்சி நான் நினைக்கிறேன். சரி, அப்படி இல்ல. அதே நேரத்துல கழுதையை கேவலப்படுத்துறீங்க. ஏங்க கழுதை அது கோச்சுக்க கூடாதுங்க, அதை விட மோசமான ஆளா வந்துட்டு இருக்காங்க. ஒரு பிரேக், ஒரு சின்ன பிரேக் பரவாயில்லை. இதையும் சொல்லிடுறேனே சுருக்கம். அவர் என்னன்னா, திமுக வந்து காங்கிரஸ அடிமை போல நடத்தலாம் சொன்னார். நீங்க கேள்வி எல்லாம் கேட்டீங்க. எங்க பிரச்சனை வருதுன்னு பார்க்கணும். பாராளுமன்றத்தில் உறுப்பினருடைய எண்ணிக்கை 543 பேர், சரியா? அந்த 543 பேர் இருக்கிற போது 14 எம்பிக்கள் இருந்த திமுகவுக்கு 7 அமைச்சர் பதவி காங்கிரஸ் கொடுத்துச்சு. ஆனா தமிழ்நாட்டில் எம்எல்ஏ எண்ணிக்கை வெறும் 234 தான். காங்கிரசுடைய ஆதரவில் மட்டுமே ஆட்சியில் ஒரு கட்டத்தில் இருந்துச்சு. வெறும் 96 எம்எல்ஏ திமுகவுக்கு இருக்கிற போது 35 காங்கிரஸ் எம்எல்ஏ ஆதரவுல. அப்ப கூட நான் ஒரு சீட்டு கூட கொடுக்க மாட்டேன்னாங்க. தான் என்கின்ற அந்த பெரியண்ணன் மனப்பான்மை இருக்குல்ல, அதுதான் இந்த விபரீதத்துக்கு காரணம். 2026 வரைக்கும் காங்கிரஸ் கட்சிக்கு இதுக்கு நினைவு வரல. அப்பப்ப வருங்க. நீங்க ஒரே நாள்ல தினம் இட்லி சாப்பிடுறீங்களா? இல்ல சாப்பிடுறீங்களா? இப்பதானே வருது. 2026 மே 10க்கு மேலதான் காங்கிரஸ் கட்சி இந்த வார்த்தைகள்லாம் வெளியில வருது. 15 வருஷத்துக்கு மேல அமைதியா தானே இருந்தாங்க. அதாவது சர்வாதிகார சண்டாடி, ஜனநாயக கொலைகாரி, முக்காடு போட்ட முசோலினி, 20ஆம் நூற்றாண்டு ஹிட்லர், இந்திராவையும் இந்திரா கட்சியையும் வேரோடும் வேரடி மண்ணோடும் தூக்கி எறிவதற்காக மட்டும்தான் இந்த கருணாநிதி நடவாரன்னு சொல்லுவீங்க. அடுத்து அவர் கூட கூட்டணி சொல்லி ஏங்க நான் என்ன சொல்ல, நீங்க தான் இப்ப குறுக்க மறிக்கிறீங்க. சரி முடிச்சுங்க, நான் பிரேக் கவர மாதிரி பேசுறீங்க. இல்ல வேலுச்சாமி சார் இதெல்லாம் ஏத்துக்கவே மாட்டேன். வேலுச்சாமி சார், நாளைக்கு நான் உங்களுக்கு ஆதரவா பேசினா காங்கிரஸ்காரன் இதெல்லாம் வேண்டாம் வேண்டாம். இது திமுக காரங்க, நீங்க உள்ளேங்க. அதுக்காக நான் திமுக காரனா? நீ இடை மறித்தா அவர் பேசும்போது குறுக்க மறிச்சீங்களா? சரி, நான் ஒரு பிரேக் அப்புறம் வரேன். இல்ல உங்ககிட்ட தான் வரேன். இத முடிச்சிரணும்ல. அதே வாய் நேருவின் மகனே வருக, நிலையான ஆட்சியை தருக, எவ்வளவு பெரிய முரண்பாடு. அதெல்லாம் தப்புன்னு சொல்ல மாட்டீங்க, ஆனா எங்க மேல மட்டும் சொல்லுவீங்களா? சரி ஓகே சார். திருச்சி வேலுசாமி சார், நிறைவா அரசியலுக்காக தான் காங்கிரஸ் இது போன்ற விவகாரங்களை கையில் எடுத்திருக்கு. வீர திருநாவுக்கரசு அவருடைய பார்வையிலிருந்து சுருக்கமா நிறைவா வீர திருநாவுக்கரசுடைய கருத்தை 100% ஏத்துக்கிறவர் என்ன சொன்னாரு? பாராளுமன்றத்தில் முடக்கிறதுனா அவங்களுக்கு விவாதம் பண்றதுக்கு துணிச்சல் இல்லை அப்படின்னு சொன்னாரா? கரெக்டா? ஒரு மாற்றம் இல்லையே. ஒரு நாள் பாராளுமன்றத்தை முடக்கினாவே இதுதான்னா, மன்மோகன் சிங் ஆட்சி காலத்தில் 1.5 மாசம் முடக்கினாங்க. அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ விவாதம் பண்றதுக்கு பிஜேபி கிட்ட ஒண்ணும் இல்லை அப்படிங்கிறத சொல்லாம அவர் சொல்லிட்டாருன்னு எடுத்துக்கிறேன். அடுத்த விஷயம், வெளியில வேற சண்டை நடக்குன்னாரு. நீங்க அங்கதான் நீங்க பார்க்கணும். காங்கிரஸ் ஆட்சி நடக்கிற போது மிக பெரிய அளவில் அண்ணா ஹசாரை முன்னிறுத்தி பல பேர் போராட்டம் நடத்தினாங்க. அந்த போராட்டத்திற்கு அரசாங்கம் பாதுகாப்பு தந்ததே ஒழிய தடியடி நடத்தல. ஆனால் இந்த ஒரு நாள் போராட்டம் பண்ண அவங்க மீது கடுமையான தடியடி நடத்தி இருக்கிறது, தாக்குதல் நடத்தி இருக்கிறது ஆட்சி. எதிர்கட்சியை முடக்கிறது யாரு? நேற்று வரைக்கும் ஜந்தர் மந்தர்ல போராட்டம் நடத்தின காக்ரோச் ஜனதா பார்ட்டிக்கு டெல்லி காவல்துறை பாதுகாப்பு வழங்கி இருந்தாங்க. பாதுகாப்பு வளையத்தை மீறி நாடாளுமன்றத்தை நோக்கி பேரணியா செல்லும் போதுதான் தடியடி நடத்தப்படுகிறது. கண்ணீர் புகை அனுமதி இல்லாததை மீறக்கூடிய செயலின் போது காவல்துறை நடவடிக்கை மீறி அவங்க வந்தாங்க. அப்போ கூட அவங்க மேல தாக்குதல் நடத்தலங்கிறேன். ரெண்டுக்கும் காங்கிரஸ் வேறுபாடு இருக்கு. நடந்துக்கிட்டாங்க.
அதே போலதான் காங்கிரஸ் ஆட்சியில 1.5 மாதங்கள் பாராளுமன்றத்தில் சுத்தமா முடக்கினாங்க. நான் முன்னாலே சொன்னேன், சுஷ்மா ஸ்வராஜ் கேட்கும்போது சொன்னீங்க விளக்கம். ஜனநாயகத்துல இது ஒரு அங்கம்னு சொன்னாங்க. நாங்க இப்ப அப்படி சொல்லல. நாங்க சொல்லுகிற இந்த அதாவது என்னங்க, நீட் தேர்வு, அந்த தேர்வு வினாத்தாலே லீக் ஆயிடுச்சுங்கிறது பெரிய விஷயம் இல்லையா? நாடு முழுக்க இருக்கிற இளைஞர்கள் தவற சரி செஞ்சிட்டோம்ல, அதற்கு மேல இந்த விவகாரத்துல என்ன இருக்கு பேசன்னு கேக்குறாரு. தவற சரி செஞ்சிட்டோம், என்ன எங்க சரி பண்ணிருக்கீங்க? மறுதேர்வு நடத்தி முடித்தாச்சு, 11 லட்சம் சார், அதை பத்தி மாணவர்கள் தேர்ச்சி பேசணுமா நம்ம பெற்றுட்டாங்க. பார்லிமெண்ட் எதுக்கு சார்? எல்லாம் அங்க டீ குடிச்சிட்டு வரதுக்கா? பாராளுமன்றத்தில் போய் சீன கம்மி ரேட்ல இட்லி விக்குது, தோசை விக்குதுன்னு சாப்பிடறதுக்கா? மக்களுடைய பிரச்சனையை அங்க பேசுறது தான் இந்த இடம். அதான் முன்னால சொன்னேன், லோகியாவை முழுமையாக பேச விட்டு நேர்மை முழுக்க முழுக்க அவர் விமர்சித்த போது கூட அது முடிஞ்சதுக்கு பின்னால நமக்கெல்லாம் தலையில மட்டும்தான் மூளை, உடம்பெல்லாம் மூளைன்னு சொன்னாரு. நிறைவேற எடுக்கணும் அவங்க. நிறைவாயிடுது.